வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவான் விரைவில் கும்பராசியை விட்டு வெளியேறும் சமயத்தில் அவரின் பிடியிலிருந்து விடுபடும் கடகம், விருச்சிகம், மகரம் ஆகிய அந்த 3 ராசிகளின் பலன்களை இப்பதிவில் நாம் பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த வருடம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 அன்று சனி பகவான் கும்பராசியில் நேரடியாக தனது பயணத்தை செலுத்த இருக்கிறார். அதன் பிறகு 29 மார்ச் 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து வெளியேறி மீனராசியில் நுழைந்து தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். கும்பராசியிலிருந்து சனி வெளியேறுவதால் 3 ராசி மக்கள் இதனால் பெரிதும் பலனடைவார்கள். இதனால் இந்த ராசி மக்கள் நல்ல செல்வத்தையும் சொந்த தொழில் மகத்தான வெற்றியும் பெறுவார்கள் என்று நம்பிக்கையுடன் முன்னேறலாம். பொதுவாக மீன ராசியில் வரும் வருடங்களில் சனி பயிற்சியினுடைய பயண விவரம் விரிவாக உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். 29 மார்ச் 2025 அன்று சனி பகவான் கும்பம் மற்றும் மீனராசிக்கு மாறுகிறார். அதன் பிறகு பிப்ரவரி 22, 2025 அன்று சனி பகவான் 11:23 நொடிக்கு மார்ச் 29 அன்று காலை 11:23 மணிக்கு எரிகிறார். பின்னர் அவர் மார்ச் 29 அன்று அதன் எரிப்பு நிலையிலிருந்து மீனராசிக்குள் நுழைகிறார். அதன் பிறகு 31 மார்ச் 2025 அன்று சனி பகவான் 12:43 நொடி நேரத்திற்கு மீனராசியில் எரிப்பிலிருந்து மீண்டும் உதயமாகிறார். பின்னர் 13 ஜூலை 2025 அன்று மீனராசியில் காலை 7:24 நொடி நேரத்திற்கு சனி பகவான் வக்ரமாகி பின்வாங்குகிறார், பிற்போக்கு நிலையில் செல்கிறார். பின்னர் 28 நவம்பர் 2025 அன்று காலை 7:26 நொடி நேரத்திற்கு மீனராசியில் நேரடியாக திரும்பி தனது பயணத்தை தொடர்கிறார். ஆகையால் கும்பராசியை விட்டு சனி பகவான் விலகும் போது ராசிகளுக்கு தகுந்த பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறன. அதில் கடகம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 3 ராசிகளின் பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசி மக்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சரிக்கும் போது 7.5 சனியின் பிடியிலிருந்து நிவாரணம் பெறுகிறார்கள். இதன் காரணமாக மகர ராசி மக்கள் பெரும் நிதி பலனை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் இவர்களின் தொழிலில் விரைவான முன்னேற்றம் அடைவார்கள். மகர ராசி மக்கள் இதுகாலம் பொருளாதார நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்திருந்தால் இப்போது அதிலிருந்து விடுபட்டு செல்வ செருக்கில் வாழலாம். இவர்களுக்கான நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மற்றும் இவர்கள் பணியிடத்தில் வெற்றிகரமான அடையாளத்தை இவர்களால் உருவாக்க முடியும். இவர்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப அனைத்தையும் எதிர்பார்க்கலாம் மற்றும் இவர்கள் நீண்டகால நிலுவையில் உள்ள பணிகள் யாவும் இப்பொழுது முடிந்து இவர்கள் சுகமாக வாழ்வதற்குண்டான சூழலை உருவாக்கி தருவார். அடுத்து கடகம். தற்போது கடகராசிக்கு அஷ்டம சனியின் பிடி கடகராசியில் நடக்கிறது. சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுவதால் இந்த ராசி மக்கள் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து இப்போது சுதந்திரம் பெறுகிறார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவரின் செயல்திறன் கணிசமாக மேம்படும், பாராட்டு பெறுவார்கள். இதன் காரணமாக இவர்கள் மகிழ்ச்சியாகவும் நல்லதொரு ஆதாய பலனுடன் வாழ்வார்கள் மற்றும் மேலதிகாரிகளது இவர்களுக்கு தேவையான பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இவரின் நிதிநிலை வலுவாக இருக்கும். கடகராசி மக்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதனால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நம்பலாம். அடுத்து விருச்சிகம். சனி பகவானின் அர்த்தாஷ்டம பிடி விருச்சிக ராசியில் நடந்து வருவதால் சனி பகவான் மீனராசிக்கு மாறும் இந்த நேரத்தில் இந்த அர்த்தாஷ்டம பிடியின் மூலம் உருவாகி வரும் பாதிப்புகள் யாவும் இப்பொழுது விருச்சிக ராசிக்கு முடிவுக்கு வரும். விருச்சிக ராசி மக்களின் நிதிநிலை கணிசமாக மேம்படும் இந்த நேரத்தில் மற்றும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் பெரும் நிதி ஆதாயங்களை பெற்று நலமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இவர்கள் பல்வேறு மன அழுத்த பிரச்சனைகள் விடுபடுகிறார்கள் என்று நம்பலாம். வியாபாரம், தொழில், வேலை செய்பவர்களுக்கு லாப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் உங்கள்
குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை பெற்று நலமாக குடும்பத்துடன் குடும்ப முன்னேற்றம் சார்ந்தும் உங்களுடைய தொழில் சார்ந்தும் நல்லதொரு வாழ்வை நீங்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியுடன் கழிக்கலாம் என்று இருக்கிறது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.